ஆச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. எல்லாரையும் எழுப்பி குழப்பி என்ன வாழ்க்கை அது புரியல. ஒவ்வொருத்தருடைய டே டு டே லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தினம் காலையில் எழுந்ததும் ஐ லுக் ஃபார்வர்ட் டு சேலஞ்சஸ். ஹாய் வினிதா. ஹாய் ஆண்டி, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock மீட்டிங் அட் மனுஜாஸ் பிளேஸ், மறந்துடாதீங்க. அந்த பொண்ணு பேடு, அவ அம்மா பேடு, அவ அப்பா பேடு, தாத்தா பேடு, பாட்டி பேடு, குடும்பமே பேடு, மொத்தத்துல எல்லாமே பேடு. உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டான். உங்களை சும்மா விட போறது இல்ல. போங்க சார், போய் கேஸ் போடுங்க. கோர்ட்ல மீட் பண்ணுவோம். அங்க போய் என்னம்மா பண்ண போற? முடியல, இதுக்கு மேல என்னால ஹேண்டில் பண்ண முடியல. யூ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்ஸ் வச்சுக்கிறதா? ஏன் ஆண்டி நிஜமா சொல்லுங்க, நீங்க போனோகிராஃபி பார்த்ததே இல்லையா? அவன் மனசுல இருக்கதா அவ சொல்றா. சொல்லிட்டு போட்டோம். ஆஸ் எ மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கர் நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க? ஒரு கர்ச்சீஃப் வாங்கணும்னா கூட புருஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதை பத்தி இதுக்கு மேல இப்ப எதுவும் பேச வேண்டாம். வாழ்க்கையில நமக்கு வர பிரச்சனைகளை சவாலா எடுத்துக்கணும். புருஷனே போயாச்சு, ஆனா தாலி மட்டும் இன்னும் கழுத்துலயே தொங்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை I always look at the positive sides of life. அவர் இருந்த போது கூட அப்பப்ப நான் தாலியை கழட்டி வச்சிருக்கேன்.